திரு நாராயணன், இங்கே பிரதமர் நரேந்திர மோடி 4 கட்ட தேர்தலுக்கான பரப்புரையிலும் குற்றச்சாட்டு அரசியலைத்தான் மிக தீவிரமாக முன்வைத்திருக்கிறார். ஒரு டிவைடிங் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத எடுத்து மதங்களுக்கு இடையிலான ஒரு பிளவை ஏற்படுத்தும் விதமாகத்தான் அப்ரோச் இருந்திருக்கிறது. அது எடுபடாது அப்படின்னு சொல்றாரு திரு ஐயநாதன். அதாவது சில பேர் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் தூங்குற மாதிரி நடிப்பாங்க. என்னுடைய நல்ல நண்பர் ஐயநாதன் எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, எழுப்பவே முடியாது. அவங்க கோபநாத் சாரோட சிரிக்கிறாரு பாருங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் அவர் கூட பேசி, கோபநாத் சார் கூடயும் பேசி சந்தோஷமா இருக்கு. இப்போ ஐயநாதன் நிறைய விஷயம் சொன்னாரு. குற்றச்சாட்டு மத ரீதியா யார் மத ரீதியா பேசுறாங்க? தமிழ்நாட்டுல தாங்க பெரும்பான்மை மதமான இந்து மதத்தை, அதாவது சனாதன தர்மத்தை மிக மோசமாக, கேவலமாக, இழிவாக பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய அவருடைய நம்பிக்கைகளை, கடவுள்களை இடித்தும் பழித்தும் பேசி அதையே பிழைப்பாக ஆக்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், ஏன் காங்கிரஸ் உட்பட அத்தனை பேருமே மதவாத கட்சிகள் தான். இவங்க அத்தனை பேருமே மதவாதிகள் தான். ஏனென்று சொன்னால், எப்படியாவது ஒட்டுமொத்தமா முஸ்லீம் ஓட்டையும் கிறிஸ்டின் ஓட்டையும் நாம வளைச்சு போட்டுக்கணும் அப்படின்னா அதுக்காக நாம பெரும்பான்மை மதத்தை, யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ, யார் ஒருவர் கிறிஸ்துவர் இல்லையோ, யார் ஒரு பார்சி இல்லையோ அவர் ஹிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் தந்த அந்த இந்துக்களை நிந்தனை செய்து அதன் மூலம் அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் இவர்கள். அதனால மதவாதிகள் இவர்கள் தானே தவிர மதத்தை வைத்து அரசியல் செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. ஆர்டிகல் 370 எடுத்ததுனால என்ன யூஸ்ன்னு கேட்கிற ஒரு மனிதர் ஐயநாதன் ஒருவராக தான் இருக்க முடியும். அந்த அளவிற்கு ஆர்டிகல் 370 எடுத்ததுனால என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேக்குறாரு. ஒண்ணும் இல்லைங்க, சுதந்திரம் பெற்றதுல இருந்து அங்க இடஒதுக்கீடு இல்லை. அங்க SC ST மக்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடைக்காது இருந்துச்சு. இப்ப அது கிடைக்குது. ஐயநாதனுக்கு அது பொறுக்கல, எப்படி அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கலாம்னு கேக்குறாரு. சரி, அதை விடுங்க. ஏன்னா சமூக நீதி பேசுற மாநிலத்துல இருந்து வந்திருக்கிறார்ல, அதனால அப்படி பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அங்க இடஒதுக்கீடு கிடைக்கிறது. தொழில் வளர்ச்சி அருமையா இப்போ பல தொழில்கள், அங்கே பல தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்னால அங்க இருந்த தீவிரவாதம் வெகுவாக குறைந்திருக்கிறது. சுற்றுலா, நான் கூட போயிட்டு வந்தேன் பலவேல். வாழ்க்கையில முதல் முறையா நான் காஷ்மீருக்கு போயிட்டு வந்தேன்னா பாத்துங்க, அந்த அளவிற்கு அமைதி நிலவுகிறது, அருமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இது எல்லாமே இன்றைக்கு வாக்களிக்க வந்த பரூக் அப்துல்லாவும் உமர் அப்துல்லாவும், நாங்க இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டோம், இது பாஜகவினுடைய தோல்வி பயம் காரணமாக தலைவர்களை எல்லாம் வீட்டு காவலில் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு வாக்களிக்க வரும்போது சொன்னாங்க. நான் என்ன கேக்குறேன், இத்தனை வருடங்கள்ல நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற இத்தனை வருடங்களில அங்க நடந்த அத்தனை அட்டூழியங்களுக்கு யார் பொறுப்பேற்பது? இவ்வளவுதாங்க விஷயம். இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர்ல அவ்வளவு பெரிய, எங்களுக்கு பாகிஸ்தானிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு அங்கு தினந்தோறும் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு நாம பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள இந்தியாவினுடைய காஷ்மீரை, என்னுடைய நாட்டை சேர்ந்த ஒரு பகுதியை நாங்கள் மீட்போம்னு சொன்னா, இதை நம்ம எதிரில் உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க நம்ம கம்யூனிஸ்ட் அருணன் சாரு. அவர் சொல்றாரு, ஏழைகளே இவங்க போர்னு சொல்லி வரிய தேட போறாங்க. இன்னைக்கு காலைல ட்வீட் போட்டிருந்தாரு அருணன் சார், நான் பார்த்தேன். என்ன அப்போ ஒரு நம் நாட்டினோட ஒரு பகுதிய ஒரு நாடு அல்லது ஒரு கூட்டம், ஒரு கும்பல் நம்மிடமிருந்து பறித்து எடுத்துக்கொண்டு போன கிட்டத்தட்ட 75 வருடங்களாக ஆனதை நாம் மீட்டு கொண்டு வருவோம் என்று சொன்னால் அது கம்யூனிஸ்டுகளுக்கு பொறுக்க முடிவதில்லை. அந்த அளவிற்கு கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டின் மீது அவ்வளவு மரியாதையும் பக்தியும் அன்பும் பாசமும் வச்சிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு முதல்ல நல்லா பாலவேல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு, இந்த தேர்தல் துவங்கிய பொழுது பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டுல முதல்ல தேர்தல் நடந்துச்சு. அப்போ அங்க என்ன சொன்னா, ஐயோ மாநிலங்களுக்கு எல்லாம் நிதியே கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாநில உணர்வுகளை தூண்டி விட்டு அரசியல் செய்தார்கள். மொழி ரீதியிலான
விஷயங்களை பேசி அரசியல் செய்தார்கள். அதுக்கப்புறமா என்ன செஞ்சாங்க, இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஜாதி ரீதியான அரசியலை செஞ்சாங்க. அந்த இதுல இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், அதாவது மத ரீதியிலான இடஒதுக்கீடு கூடாது என்று சொன்னவர்கள் இன்னைக்கு நாம் அம்பேத்கர் அவர்கள் பிரதமர் பிரச்சாரத்துல பேச ஆரம்பிச்ச அப்புறம் வந்தது. நீங்க ஒரு மாநில உரிமையை கேட்பது துணை கேள்விதான் இல்ல, நீங்க ஒரு மாநில உரிமையை கேட்பது என்பது தூண்டி விடுறதா பொருள்படுமா? இல்ல, அதான் நான் சொல்லி முடிக்கல, கேளுங்க. அப்போ மத ரீதியாக இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ திடீர்னு பாருங்க, நான் சவுத்துல தெற்குல வந்து தென்னிந்தியாவில தேர்தல் முடிஞ்சு போச்சு, வட இந்தியாவில் அதிகமான உடனே திடீர்னு நிற ரீதியான பிளாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க இதுல தென்னிந்தியாவில கருப்பர்கள் இருக்கிறாங்கன்ற அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் இருக்கிற டிடிபி 4% இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வோம் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதை பாஜக ஏற்குதா மறுக்குதா? அவங்களுடைய சட்டசபை தேர்தலில் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க அதை ஏற்கவில்லை, மறுக்கிறோம். அதனால கூட்டணியில் இருக்கீங்கல்ல. ஒன்று நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒன்னொன்னா பதில் சொல்றேங்க. அப்போ இதுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாநில உணர்வுகளை தூண்டி விடுவது, மொழி ரீதியிலாக பேசுவது, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, இப்போ இன ரீதியாக. தருண் விஜய் எம்பியாக இருக்கும்போது பேசினாரு திரு நாராயணன், அதை எந்த கணக்குல சேர்த்துக்கலாம்? அல்லது மாநில முதலமைச்சராக பிரதமர் நரேந்திர மோடி இருக்கும்போது பேசினாரு, அதை எந்த கணக்குல சேர்த்துக்கலாம்? நரேந்திர மோடி அவர்கள் எந்த இடத்திலும் இந்த நாட்டை பிளவுபடுத்தும் செயல் குறித்தோ அல்லது தருண் விஜய் பேசினதில்லை. தருண் விஜய் என்ன சொன்னார்ன்றது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஆனா நான் என்ன சொல்றேன், நாங்க உடனடியே அவர் பதவி எடுத்தாங்க இல்லங்க, அதான் சொல்றேன், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க அப்படி இல்ல, இவர் பேசுறது தப்புன்றதுக்கு அவர் ரிசைன் பண்ணது வந்து தெரிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்றேன், நீங்க தொடர்ந்து இந்த தேர்தலை இவர்கள் இந்த தேசத்தை பிளப்பதற்காக, ஓட்டு வாங்கறதுக்காக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக மக்களை பிளவுபடுத்திக் கொண்டிருக்கிறது திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த கட்சி. நான் என்ன கேட்கிறேன் பாலவேல், இப்ப இஷ்யூ என்ன, நாலு இது அதுதான் நிறைவடைந்த 4 கட்ட தேர்தல்கள். நான் மீண்டும் சொல்றேன், 400 சீட்டு பிஜேபி ஜெயிக்கும். எப்படி ஜெயிக்கும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. கேரளாவில காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அடிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்துல கூட கம்யூனிஸ்ட் தனியா போட்டி போடுறாங்க, காங்கிரஸ் எதிர்த்து போட்டி போடுறாங்க. ஐயனாதருக்கு அது தெரியுமா தெரியல. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் பேசுறாங்கல்ல, நான் என்ன கேட்கிறேன் சார், இல்ல நீங்க அந்த 400ங்கிற நம்பிக்கை பாஜகவுக்கு குறையாம இருந்தா எதிர்க்கட்சிகளுடைய முரண் தான் அந்த 400ஐ பெற்றுக் கொடுக்கும்ங்கிற நம்பிக்கையோட இருக்கீங்களா? இல்ல, நாங்க எங்களுடைய ஆட்சி செய்திருக்கிற சாதனைகள்ல அதைத்தான் கேட்கிறாரு, அதைத்தான் ஐயநாதனும் கேள்வி எழுப்பினாரு. அந்த சாதனைகளை சொல்லி நீங்க எங்கேயுமே பேசலையே அப்படின்னு கேட்டேன். மீடியாவும் இல்ல, அது அவருக்கு நான் என்னங்கப்பா, அதான் கற்பனை உலகத்துல இருக்காரு சொல்றேன். அதுக்குதான் கற்பனை உலகத்துல எல்லாரும் சொல்லிட்டீங்க. இல்ல ஐயநாதன், அருணன் எல்லாரும் சொல்லிட்டீங்க, இன்னும் மீடியாக்கு வரலன்னு பார்த்தேன், அதையும் சொல்லிட்டீங்க. ஓகே, நான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். மோடி அவர்கள் வந்த போது நான் பல இடங்கள்ல நானும் கூட தான் இருந்தேன், அவர் பேசுறத நானும் கேட்டேன். வழக்கம் போல உங்களுக்கு அவர் ஹிந்தியில பேசுறாருன்றது உங்களுக்கு புரியலன்னா நான் ஒன்னும் தமிழாக்கத்தையும் கேட்டோம் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். ஓகே.